ஏற்கனவே வந்து இருக்கிற எம்எல்ஏ கிட்ட ஒரு ரிக்வெஸ்டாவோ இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றத சொல்லிட்டு அதை செய்யல ஆனா அது ஒரு குற்றமா இருக்கலாம். அதான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமெண்டா தான் பார்க்க முடியுமே தவிர அதாவது அரசியல்வாதிலாம் யாரும் வேலை செய்யல, நான் அரசியல்வாதி அவங்களோட வேலை செஞ்சா நாங்க ஏன் வர்றோன்றதெல்லாம் வந்துட்டு அரசியல்வாதி என்ன வேலை செய்யல. இது ஜனநாயக நாடு, யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், நீங்களுமே அரசியலுக்கு வரலாம், யாரையும் தடுக்கவும் முடியாது, யாரும் வராங்களேன்றது கவலையும் பட முடியாது. இறுதி எஜமானர்களா இருக்கிற வாக்காளர்களுக்கும் மக்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவங்க மட்டும் இல்லை, யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களோட திட்டங்கள் என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட கோட்பாடுகள் என்ன, அவங்களோட சிந்தனை, அவங்களோட வியூஸ் எல்லாமே சொல்லிதான் அரசியல் படுத்தணும். விஷால் வராருன்றதுக்காக யாரும் பயந்துடலாம் முடியாது. விஷால் ஒன்றும் ஒரு அவ்வளோ பெரிய சக்தியும் கிடையாது. மே 4ஆம் தேதி தான் விஜய் வந்து யாரோட வாக்குகளை பறிச்சிருக்காரு, யாரோட ஓட் ஷேரை பிரிச்சிருக்காருன்றதுலாம் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வாக்குகள் வந்து போன முறை பதிவானது மாதிரி இந்த முறையும் வந்து 50% பதிவாகும். அது திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறிக்கையை காப்பி பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர, இதுவே ஏற்கனவே வந்து போன எலெக்ஷன்ல வந்து சிஎம் வந்து 1000 ரூபா தருவேன்ன்றது திமுகவோட தலைவர் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை தருவனும் போது இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு, அதெல்லாம் சாத்தியமற்றது, அதெல்லாம் தரவே முடியாதுன்னு சொன்னாரு. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் என்று அன்னைக்கு வந்து தலைவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு, அதை நிரூபிச்சு காண்பிச்சாரு. இன்னைக்கு வந்து அவர் தர்றன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பெண்கள் வந்து இவரை தான் நம்புவாங்க. அதை சாத்தியமற்றதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, சாத்தியமற்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து தருவேன்னு சொல்லும் போது மக்கள் நம்ப மாட்டாங்க. அதிமுகவுக்கு இபிஎஸ் தலைவரா இருக்கிறது இதுதான் கடைசி முறையாவே இருக்கும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த இயக்கத்துல அதோட கட்சியில மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கும். 10 தோல்வி பழனிசாமியா இருந்தவர் 11வது தோல்வி பழனிசாமியாக மாறுவார். ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஹேம்நாத் அண்ணாதுரை. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அவங்க வீட்டில இருந்து வர்றப்போ சைக்கிளில் தான் வந்து வாக்கு செலுத்திட்டு போயிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய, அதாவது நடிகர் சங்கத்தில் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் பார்த்தீங்க, அவரும் சைக்கிளில் வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா குப்பை இன்னும் நிறைந்ததாக இருக்குது, அது இன்னும் தூயப்படுத்தலை, சுத்தப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது சினிமாவில் இருக்கிறவங்க ஏன் உள்ளே வரோம் அப்படின்னு அரசியலை நீங்கள் ஒழுங்காக பார்க்காதனால தான் நாங்கள் சினிமால இருந்து உள்ளே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் விஜய் கூட கூட்டணி அமைப்பாரா, இல்லை தனியாக இவரு கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது சார். விஷால் தனியா ஆரம்பிக்கட்டும் கட்சி. விஷால் இதே மாதிரி போய் ஆர்கே நகர்ல போட்டி போடுறேன்னு சொன்னாரு, அந்த நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, இதெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து இவங்க நெக்ஸ்ட் நடிக்கிற படம் எதனா வெளியாகிறதுனா அதுக்கான ஒரு ஸ்டண்டாவோ அவங்க வந்து வெளியில அவங்க ஓட்டு போட்டது வெளியில தெரியணும். இப்ப இண்டஸ்ட்ரியில இருந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, வந்தாங்க, சைலண்டா ஓட்டு போட்டாங்க, போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் தரும்போது ஏதாவது காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்று சொல்லுவார்கள் பழமொழியில. அந்த மாதிரி வந்து டச் பண்ணிட்டு போகும்போது திமுகவை டச் பண்ணிட்டு போனாதான் அவங்களுக்கான வெளிச்சமே தெரியும். இப்ப நீங்க விஷால் கேட்டீங்க, விஷால் மட்டும் தான் கேட்டிருக்கீங்கன்னா விஷால் தான் சீண்டிட்டு போயிருக்காருன்றது அர்த்தம். மீதி பேர் வந்து ஓட்டு போட்டு போயிட்டா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. குப்பையும் அவர் ஏதோ இதுவா இருந்தது, குப்பையா இருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருந்தது, எப்போ இருந்ததுன்றது சொல்லணும். எங்க வந்து ஹைஜீன் இல்லாம இருக்கு அண்ணா நகர்ல, ஆனா ஏற்கனவே வந்து இருக்கிற எம்எல்ஏ கிட்ட ஒரு ரிக்வெஸ்டாவோ இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றத சொல்லிட்டு அதை செய்யல ஆனா அது ஒரு குற்றமா இருக்கலாம். அதான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமெண்டா தான் பார்க்க முடியுமே தவிர அதாவது அரசியல்வாதிலாம் யாரும் வேலை செய்யல, நான் அரசியல்வாதி அவங்களோட வேலை செஞ்சா நாங்க ஏன் வர்றோன்றதெல்லாம் வந்துட்டு அரசியல்வாதி என்ன வேலை செய்யல அதுதானே சொல்லணும். தமிழ் மாநிலத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக எதனா போராடாம இருக்குமா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது திட்டங்கள் வரலன்னா அதை எதிர்க்காம இருக்கிறோமா? தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஊண்டுகோலாக இல்லாம இருக்குமா? கம்பெனிஸ் கொண்டு வராம இருக்குமா? வேலை வாய்ப்பு உருவாக்காம இருக்கிறோமா? எந்த விஷயத்துல இருக்காமல? ஹெல்த்ல எதனா ஃபெயிலியர் ஆகிருக்குமா?
அது மாதிரி வந்து இண்டெக்ஸ், அதாவது டேட்டாவோட பேசினாதான் அதுக்கெல்லாம் பதிலடி தர முடியும். ஜஸ்ட் லைக் தட் அவர் பேசணும்னா, அவர் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற சிஎம், கலைஞரை, அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்லாம் வந்து பொது மேடையிலே வந்து அவர்லாம் பாராட்டி பேசுற ஆமா. வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ம். அதனால வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறதுக்குலாம் வந்து பதில் சொல்ற தேவையில்லை. அன்னைக்கு வந்து டெப்டி சிஎம்மும், அன்னைக்கு வந்து அன்பில் மகேஷனும், அன்னைக்கு வந்து சிஎம்மும் வந்து நல்லவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஹைஜீனா இல்லாம இருந்தாங்க. ஹைஜீனா பாத்துக்கல அண்ணா நகர்ன்றது அதெல்லாம் ஜஸ்ட் கமெண்ட். அவரோட பட ரிலீஸ்க்காக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு டைம்ல இப்படி சொல்லிட்டு போறது, அவரு கண்டிப்பான முறையில் அரசியல் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது சார். உண்மையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் இது கணிப்பு. இது ஜனநாயக நாடு. யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். நீங்களுமே அரசியலுக்கு வரலாம். யாரையும் தடுக்கவும் முடியாது. யாரும் வராங்களேன்றத கவலையும் பட முடியாது. இறுதி எஜமானர்களா இருக்கிற வாக்காளர்களுக்கும் மக்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவங்க அவங்க மட்டும் இல்ல, யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களோட திட்டங்கள் என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட கோட்பாடுகள் என்ன, அவங்களோட சிந்தனை, அவங்களோட வியூஸ் எல்லாமே சொல்லிதான் அரசியல் படுத்தணும். விஷால் வராருன்றதுக்காக யாரும் பயந்துடலாம் முடியாது. விஷால் ஒன்றும் ஒரு அவ்வளவு பெரிய சக்தியும் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே சந்திக்கக்கூடியதுதான். ஓகே. இப்போ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ அதாவது விஜயரோட வருகை வந்து அதிமுக வாக்க யார வாக்கு உடைக்குமோ என்னமோ, அதிமுகவோட வாக்கு உடைக்கும் அப்டிங்கிற மாரி பல சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அது எப்டி பார்க்குறீங்க? அதாவது இன்ஃபாக்ட் எப்டின்னா, இபிஎஸ் அவர்கள் பயத்துல தான் இருக்காரு. விஜயோட வாக்கு இவங்களுக்கு போற அதிமுகவுக்கு போற வாக்கு விஜய்க்கு போயிரும் அப்டிங்கிற மாரி பார்க்கப்படுதே சார். அது ஆக்சுவலா வந்து நான் அது கமெண்ட் தர முடியாது. நீங்க வந்து ஏடிஎம்கேல தான் அதோட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். ஏடிஎம்கேவோட ஓட்லாம் வந்து விஜய்க்கு போகுது, நீங்க என்ன சொல்றீங்கன்றது மாதிரி. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட் பேங்க், திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்காளர்கள், அவங்களோட நலம் விரும்பிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இருக்காங்க. மே 4ஆம் தேதி தான் விஜய் வந்து யாரோட வாக்குகளை பறிச்சிருக்காரு, யாரோட ஓட் ஷேரை பிரிச்சிருக்காருன்றதுலாம் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வாக்குகள் வந்து போன முறை பதிவானது மாதிரி இந்த முறையும் வந்து 50% பதிவாகும். அது திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். 234 வெற்றி பெறும்னு சொல்றீங்க. ஒரு சில சர்வே படி கணிப்படி பார்த்தீங்க அப்டின்னா, 170 + 190 இதுக்குள்ள வரும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்களே. அதாவது தேர்வு எழுதுறோம். வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் சொல்லி அமுச்சு விடும்போது என்ன சொல்லி அமுச்சு விட்றாங்க, 100 மதிப்பெண் இடணும். நம்மளும் படிக்கிறதுனா படிக்கிறோம், சென்டம் அடிக்கணும், சயின்ஸில் சென்டம் வாங்கணும், மேக்ஸில் சென்டம் வாங்கணுன்ற சென்டம்ன்றது இங்கே 234. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா என்ன, நல்லா செயல்படக்கூடிய தலைவர், நல்லா செயல்பட்ட முதல்வர். அப்போ அந்த முதல்வர் எழுதுற எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும், 234 எடுக்கணும். அதோட விஷா ஒரு அண்ணனுக்கோ ஒரு அப்பாக்கோ ஒரு சித்தப்பாக்கோ இருக்கிற வாழ்த்து மாதிரி 234 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயசூரியன் தான் வெல்லும்ன்றது எங்களோட கருத்து. ஓகே. இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மக்கள் மத்தியில இந்த ரூ. 8000 கூப்பன் அப்டிங்கிறது பெண்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு உதவியாக தான் இருக்கு அவங்களுக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? ஆனா எதிர் தரப்பு வந்து இது வந்து சாத்தியமற்றது அப்டிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்புனா யார சொல்றீங்க? எதிர்க்கட்சியினர். இபிஎஸ். எதிர்கட்சியினர். அது இபிஎஸ். இபிஎஸ் எவ்வளவு தரேன்னு என்ன தரேன்னு சொல்லியிருக்காரு இலவசம்? அவர் வந்து ஃப்ரிட்ஜ் இந்த மாரி ஃப்ரிட்ஜ் வந்து 10,000 மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாருங்களா? எங்க தலைவர் 8,000 மதிப்புள்ள கூப்பன் தானே சொல்லியிருக்காரு. 10,000வே சாத்தியம்னு சொன்னா 8,000 சாத்தியமா இல்லைங்களா? ஆனா இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாரியே இருக்கே சார். ஒரே மாதிரி தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அறிக்கையை காப்பி பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர, இதுவே ஏற்கனவே வந்து போன எலெக்ஷன்ல வந்து சிஎம் வந்து 1000 ரூபாய் தருவேன்ன்றது, திமுகவோட தலைவர் வந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தருவனும் போது இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு, அதெல்லாம் சாத்தியமற்றது, அதெல்லாம் தரவே முடியாதுன்னு சொன்னாரு. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம் என்று அன்னைக்கு வந்து தலைவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு. அதை நிரூபிச்சு காண்பிச்சாரு. இன்னைக்கு வந்து அவர் தர்றன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பெண்கள் வந்து இவரை தான் நம்புவாங்க. அது சாத்தியமற்றதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சாத்தியமற்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து தருவேன்னு சொல்லும் போது மக்கள் நம்ப மாட்டாங்க. இது ஏதோ ப்ரூவன் ரெக்கார்டு. டிஎம்கே வந்து ப்ரூவன் ரெக்கார்டு, சொல்றதை செய்வாங்கன்றது ப்ரூவன் ரெக்கார்டு.
அப்ப அந்த பக்கம் தான் நிற்பாங்க. மகளிர்களுக்கு வந்து அந்த கூப்பன்ன்றத வந்து மகளிரே போயிட்டு கடையில போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாமே. ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலா இன்னொரு ஃப்ரிட்ஜ் தந்தாங்கன்னா அது வேஸ்ட். அதனால வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களே வாங்கட்டும்ன்றது ஒரு திட்டம் தான் அது. அதை மக்கள் மத்தியில குறிப்பா வந்து இல்லத்தரசிகள் மத்தியில பெரும் வரவேற்பு இருந்ததை வந்து களத்துல பார்க்க முடிஞ்சது. ஓகே. இப்போ அதே மாரி சார், இப்போ விடியல் பயணமா இருக்கட்டும், அதெல்லாம் ஃப்ரீயா குடுக்குறேங்கிற பேர்ல நீங்க இப்போ பெண்கள் சொல்றது என்ன, உளுந்தா இருக்கட்டும், சலவை சோப்பா இருக்கட்டும், இதுலலாம் இப்போ வந்து விலைவாசிய கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுதே சார். விலைவாசி எதுல கூட்டியிருக்காங்க? ஒரு சலவை சோப்பா இருக்கட்டும், அரசன் சோப்பா பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10 ரூ. 15 இருந்தது. இப்ப அதிகமாயிருக்கு. உளுந்து விலையுமே அதிகமாயிருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு சில இல்லத்தரசிகள் சொல்றாங்களே, அது எப்படி இந்த பார்க்குறீங்க? உளுந்த பருப்பு இந்த விலைவாசி உயர்வுலாம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? மத்திய அரசு மத்திய கட்டுப்பாட்டுல அரசு. இருக்குங்களா? மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்குங்களா? மத்திய அரசு மத் கட்டுப்பாட்டுல இருக்கிறது வந்துட்டு மாநில அரசு கிட்ட கேள்வி கேட்டா எப்படி? நீங்க பிஜேபியை பார்த்து மோடியை பார்த்து கேட்க வேண்டிய இப்போ கேள்வி. இபிஎஸும் விஜயும் சொல்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி எங்க தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ கடன் வந்தது? அதாவது நீங்க ஊழல் பண்ணி தான் நீங்க சொத்து சம்பாரிச்சு வச்சுக்கிட்டீங்க. அதாவது இபிஎஸ் சொல்றது அதிகமான ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்க குடும்ப ஆட்சி தான் பண்றீங்க. வருகிற பணம் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிறீங்க. மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எப்படி நீங்க தமிழ்நாட்ட கடன்ல விட்டீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதனால இது ஒரு எக்ஸாம்பிளா எப்படின்னு திமுக கேட்கிறேன். குடும்பம் மேல டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, யார் மேலேயாவது ஏதாவது ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்குங்களா? இல்ல எதனா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குதுங்களா? குற்றம் செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்கன்ட்டு. ஊழல் பெருச்சாலியாக இருக்கிறதே வந்து அதிமுக தான். அதிமுகவோட முன்னாள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்து அதை வந்து நிரூபிக்கப்பட்டு சிறையில் சென்றவர் அந்த தலைவர். அந்த தலைவரா வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து ஊழல் பத்தி பேசுறது வந்து எள்ளி நகையாடக்கூடிய செயல். எடப்பாடி பழனிசாமி மேலேயும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மேலேயும் எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி மேலேயும் தான் வழக்கு இருக்கே தவிர திமுக மேல வழக்கு இல்லை. அவங்க வந்து கடனாளி ஆகுனாங்க. அவங்க ஆட்சி காலத்துல இருந்த கடன் வந்து அப்போ வந்து அவர் கொள்ளடிச்சுட்டு போயிருக்காரு போல. அதனாலதான் அவருக்கு வந்து கொள்ளடிச்சிருக்காங்கன்றது தெரியுதே தவிர திமுக பொறுத்த வரைக்கும் கொள்ளடிக்கிற இயக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம். அந்த திட்டங்கள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்களாக தான் இருக்குமே தவிர அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா தான் இருக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இருக்காது. எல்லா திட்டங்களும் வந்து ஏற்கனவே வந்து நிதி அமைச்சராக இருந்தவரும் சரி, பிடிஆர் அண்ணனாக சரி, இந்த நிதி அமைச்சராக இருந்தாலும் தங்கம் தென்னரசு அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட அதாவது யாருக்கு எதுல செலவு பண்றோன்றது திட்டவட்டமாக வந்து வெள்ளை அறிக்கையே கொடுத்துருக்காங்க. ₹1 இதுல செலவு பண்ணோம்னா எவ்வளவு ரிட்டர்னா வரும், இந்த ₹1 வந்து வெளியில ரிட்டர்னா வருமா இல்லையான்ற அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஏனோதானோ செயல்படக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது. ஓகே. இப்போ அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, பெண்களுக்கு அதாவது இப்போ போதிய பாதுகாப்பு கிடையாது திமுக ஆட்சியில. அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு விஜயா இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும் வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல்ல அவங்களுக்கு தேவை, அவங்களோட அரசியல் இருப்புக்காக ஏதோ ஒன்று பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடியது. திராவிட முன்னேற்ற அவங்க ஆட்சியில அந்த மாரி நடக்கலையா? அதிமுக அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க ஆட்சியில இந்த மாரி நீங்க நடந்தத பார்த்துருக்கீங்களா எப்படி? மொத்த குற்றமும் வந்து அதிமுக அரசாங்க காலத்துல தான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆட்சியில நடந்தாலும் எந்த ஆட்சியில நடந்தாலும் குற்றங்கள் வந்து ஊக்குவிக்கவே கூடாது. குற்றங்கள் வந்து இல்லாம இருக்கணும்ன்றதுதான் எல்லாருமே நினைப்போமே தவிர குற்றங்கள் யாரும் எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எங்க வீட்லயும் எனக்கும் மனைவி இருக்காங்க, எங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. வெளியில போனா அவங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன அதாவது எந்த வகையில வந்து அவர் நடவடிக்கை எடுத்தார் என்றதான் பார்க்கணும். முதலமைச்சரா வந்த பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த வகையில நடவடிக்கை எடுத்தாரு, ஒவ்வொரு போலீஸ் மானியத்திலையும் இதுல பட்ஜெட் நடக்கும்போது போலீஸ் மானியம் விவாதம் நடக்கும்போது குற்றங்கள் வந்து குறைந்து இருக்கிறதுக்கான டேட்டாஸ் தான் வெளியிடுவாரு. அப்ப வந்து முறையா வாக்குவாதத்திலயோ அப்ப வந்து விவாதத்திலயோ உட்காராது எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்துட்டு குற்றங்கள் அதிகரிச்சதுன்னு சொல்லக்கூடாது. எந்த குற்றங்கள் நடந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு
ஒழிப்பார், அதுக்காக தான் பாடுபடுவார். இனி ஆங்காங்கே ஏதோ ஒரு குற்றங்கள் நடந்தாலும் முதலமைச்சர் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். முறையாக அவர்களுக்கான தண்டனையை பெற்று தந்திருக்கிறார். அதாவது எந்த ஒரு குற்றத்துக்கும் வந்து அந்த குற்றம் செய்தவர்கள் வந்து கண்டுபிடிக்கல, தலைமறைவா இருக்கிறாங்கன்ற செய்தி கிடையாது. குற்றங்கள் நடந்த உடனே உடனடியாக 24 மணி நேரத்தில் அந்த சமூக விரோதிகள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இனியும் அந்த குற்றங்கள் நடக்கிற போது கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். இரும்பு கரம் கொண்டு உடுப்பார். அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதா? மக்கள் அதிகப்படியான பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மேல அதிமுகவுக்கு இபிஎஸ் தலைவரா இருக்கிறது இதுதான் கடைசி முறையாவே இருக்கும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த இயக்கத்துல அதோட கட்சியில மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கும். 10 தோல்வி பழனிசாமியா இருந்தவர் 11வது தோல்வி பழனிசாமியாக மாறுவார். அந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் போர்க்கொடி எழுப்புவார்கள். எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த இருக்கையிலிருந்து வெளியேற்றுவார்கள். ஏன்னா அந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி தரும்போது இவர் வந்து மறுபேட்டி சொன்னாரு, நான் சும்மா இருந்த நினைச்சிருக்கீங்களா, சிஎம்ஆ இருக்கும்போது யார் யாரு என்னென்ன இது பண்ணீங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை விட்டதுலேயே வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி, முனுசாமி இவங்களுக்குலாம் வந்து ஐயோ நம்ம செஞ்சதும் எடுத்து வச்சிருக்காரு போல, ஸோ இஸ் நாட் லைக் ரிலையபிள் லீடர் ஆன்றதுல அவங்க ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற செய்திகள்லாம் வெளியில வருது. கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோல்வி அடைஞ்ச உடனே அவங்களோட முதலாளிகளை டெல்லியில போய் சந்திச்சு முறையிட்டு இதோட அடிமையை தூக்கிவிட்டு இன்னொரு அடிமை, ஒரு சிறப்பான அடிமை வருவார். அது வந்து பாஜக கோதானே தவிர ஏடிஎம்கே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி அது செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே கட்சிய விட்டு ஒவ்வொருத்தரா வெளில வந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அங்க இருக்கிற நீங்க சொன்ன மாரி இருக்கிற மற்ற தலைவர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, எடப்பாடிய தூக்குவதற்கான சதிகள் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிவார்கள். அதுல எந்த வகையான மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து தோல்வியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை அவர் இயக்கத்திலே வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி வரும். அப்படி அவரே வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரக்கூடிய காலங்களில் பார்க்க. தாழ்மையான கருத்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவோட பொதுச் செயலாளர் தொடரணும். எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 20 ஆண்டு காலம் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு ஊண்டுகோலா இருக்கும். இது ஏன் சார் இது எல்லாமே உங்க திமுக தரப்புல இருந்து எல்லாருமே இத ஒண்ணு வச்சுட்டே வரீங்களே, எதனால? சிறந்த அடிமையா இருக்காரு. அதிமுகவோட பிஜேபியோட சிறந்த அடிமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யறதுக்கு இவரு இபிஎஸ் ஆட்சியில அவங்க அதிமுகல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் பலமா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பலமா தான் இருக்கும். நாங்க வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. எடப்பாடி பழனிசாமி வேற, மோடி வேறன்ட்டு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியோட தம்பி, எடப்பாடி அதிமுக வந்து பிஜேபியோட குழந்தை என்று சொன்னாவே போதுமானது. அந்த ஒரு பிரச்சாரமே போதும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தூக்கி எறியறதுக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி தொடரணுன்றது திமுகவோட எண்ணம். ஆனா அதிமுகவோட எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர மாட்டார். அந்த இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி உட்கார்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு எத்தனை தொகுதி வெல்வதற்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட கணிப்பு, நான் முதல் சொன்னது 234 வெற்றி பெறணும்ன்றது. என்னோட கணிப்பு பிரகாரம் அதிமுகவோட கூட்டணி வந்து ஒரு 30 தொகுதிகள் வெற்றி பெறலாம். ஓகே. கண்டிப்பாக சார். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.